வணக்கம் எல்லாருக்குமே. நான் ஜூலியட் கலைச்செல்வன். ஜப்னா யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், நான் ஸ்ட்ரீம் கோர்ஸ். நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் ஏ லெவலில் படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சுட்டு இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் ஸ்பெஷல் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணேன். இதுக்கு வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் நடக்கும். இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இந்த ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது, இல்லாட்டி ஆர்ட்ஸ்காரங்களுக்கு வந்து இனி மதிப்பு இருக்காது அப்படிலாம் சொல்லி நிறைய மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வகையில் நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கும்போது எனக்குமே நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க, ஆர்ட்ஸ் படிக்காதீங்க, வேறு கோர்ஸ் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஆர்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸை வந்து சூஸ் பண்ணதால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ரீசன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிலரி லாங்குவேஜஸாக வந்து எங்களுக்கு ஜெர்மன், ஃப்ரெஞ்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் இந்த 3 லாங்குவேஜை மெயின் பண்ணி தான் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ இயங்கி கொண்டிருக்கு. இனி வரும் காலங்களில் வந்து இன்னும் அடிஷ்னலாக நிறைய லாங்குவேஜஸ் வந்து இணைக்கப்படலாம். ஸோ இது வந்து ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுனால எங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லோட நாங்கள் வந்து ஒரு இன்டர்பிரிட்டராகவோ இல்லாட்டி டிரான்ஸ்லேட்டராகவோ மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ டிரான்ஸ்லேட்டராக வரணும் இல்லாட்டி இன்டர்பிரிட்டராக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் கட்டாயம் படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சேலரி பேசிஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 2.5 rupees, அதாவது ₹2.50 வந்து கொடுப்பாங்க ஒரு வேர்டுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோல் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான சேலரி பேசிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்பிரிட்டேஷன் செய்யும்போது ஒரு நாளுக்கான சேலரி பேசிஸ் இல்லாட்டி ஒரு எத்தனை வீக்ஸ் இல்லாட்டி எத்தனை டேஸ் வந்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சேலரி பேசிஸ் வந்து இருக்குது. அப்போ சேலரி என்று பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஃப்ரீலான்சிங் செய்யலாம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிரான்ஸ்லேட்டராகவோ இல்லாட்டி இன்டர்பிரிட்டராகவோ இருக்கலாம், என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் ஃப்ரெஞ்சில் கொஞ்சம் ஸ்கில்ஸை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் கனடா, யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இவ்வாறான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் படிக்கிறதால கிடைக்கும். ஸோ இது வந்து மேத்ஸ் படித்தா, சயின்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லாட்டி காமர்ஸ் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து ஒரு ஹானர்ஸ் டிகிரி. ஸோ அதனால் பிஏ ஹானர்ஸ் தான் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய நாட்டு சூழலில் உண்மையாக லாங்குவேஜ் பேரியர் வந்து இருக்குது. உண்மையில் சிங்களீஸ் அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலைத்தளத்துலையாக இருக்கட்டும், எங்களோட உயரதிகாரிகள் வந்து சிங்களத்துலேயோ இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நாங்கள் படிச்சிருந்தோம்னா உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இது வந்து கூடுதலாக அந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த கோர்ஸுக்குள்ள வந்து 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக் ஃபீல்டும் இருக்குது, அதோட ரிசர்ச் ஃபீல்டும் இருக்குது. நாங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது தவிர எந்த லைஃப்பில் நான் பெற்றுக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் ஏ லெவல் கடந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வர்றது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் நாங்கள் வந்து ஒரு கற்று தேர்ந்தவர்களாக மாறக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து ஏ லெவலில் ரிசல்ட்ஸ் வரையில, அதனால் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் போனால் ஓகே, செகண்ட் அட்டெம்ப்டெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து அப்படியே விட்டுறாதீங்க. என்னென்னு சொன்னால் அதோட லைஃப் வந்து முடிய போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ கல்வின்றது வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் எங்களோட கூட வரக்கூடியது. ஸோ படிப்பு தான் வந்து முக்கியம்னு நான் சொல்லுவேன். படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எந்த லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் இதுதான். ஸோ இன்னும் முயற்சி எடுத்து படிங்க. நிச்சயமாக எதுவும் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, உங்களால் முடியும்னு சொல்லி நினச்சி படிங்க. கட்டாயம் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க.